சிவாய நம சிவாயா. இந்த ஆலயங்கள் கொல்லிமலை என்று அழைக்கப்படும் அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரருடைய கோயில் இது. இந்த அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரருடைய வரலாறுகள், இதோடைய விளக்கங்கள் எப்படி என்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆலயத்தை உள்ளது இந்த கொல்லிமலையில் அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரருடைய ஒரு பெரிய ஐதீகமே இருக்கிறது. இந்த ஐதீகம் என்னவென்றால், இந்த மலையாகப்பட்டது இந்த உலகத்திலேயே சக்தியாக அமர்ந்திருக்கக்கூடிய மலைதான் கொல்லிமலை. இந்த மலையில் பாருங்கள், சக்தியாகப்பட்டது நெற்றி, மூக்கு, வாய், தாவாங்கட்டை, மார்பு இப்படி உள்ள இடம்தான் இந்த அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரர் கோயில் அருகில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலின் முன்புறத்தில் இந்த மலை சக்தியாக படுத்தியிருக்கிறது, சக்தியாக அமர்ந்திருக்கார்கள். அதுக்கு அருகில் சிவபெருமான மலையாகவே லிங்கமாகவே மலையே ஒரு சிவலிங்கமாகவே இருக்கும். இந்த மலை சிவலிங்கமாக இருக்கிறது. தாயார் படுத்திருக்காங்க. எப்படி படுத்திருக்காங்க? அப்போ சோமாபானம், சிவபானம் என்று சொல்லப்படும் அம்மா பானம் சாப்பிட்டு அந்த மயக்கத்தில் சிவன் மடியில் அமர்ந்து படுத்திருக்கும் கோலம்தான் இந்த கோலம். அப்போ அமிர்தபானம் சாப்பிட்டு கொண்டு தாயார் மயக்க நிலையில் ஐயா மடியில் உறங்கும் காட்சிதான் இந்த காட்சி. இந்த சிவன் அம்சமாக இருக்கக்கூடிய மலைக்கும் சக்தி இருக்கக்கூடிய மலைக்கும் இடையில் அருவி, ஆகாச நீர்வீழ்ச்சி என்று சொல்லப்படும் அருவி. இந்த அருவி இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையில்தான் கோரக்கார் குகை இருக்கிறது, அகத்தியர் குகை இருக்கிறது, கலங்கிநாதர் குகை இருக்கிறது, கொங்குனர் குகை இருக்கிறது, பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கிறது. இதுபோல் 18 சித்தர்களும் குகைகள் கீழே இருக்கிறது. இந்த 18 சித்தர்களுடைய குகையை வைத்துதான் இந்த கீழே எல்லாம் தவசிலர்களும் ஞானிகளும் யோகிகளும் இந்த குகையில் வாழ்ந்திருக்கார்கள். அதுபோல் இந்த தாய் தந்தை மலையை வைத்துதான் இருந்திருக்கார்கள். அதுபோல் அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரர் என்றால் என்ன? அறம் பள்ளி அப்படி என்றால் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், தவசீலர்கள்லாம் இந்த சிவன் கோயிலுக்கு வரும்போது இது அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரங்கிறதுனால் பள்ளி கூடம் வரக்கூடிய ஞான மார்க்கம், யோக மார்க்கம், சித்த மார்க்கம் இவர்களுக்கெல்லாம் சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருந்து குருவாக இருந்து அருள் புரிந்து வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் சித்தர்களுக்கெல்லாம் தவத்தையும் யோகத்தையும் கல்வியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம்தான் அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரர். பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடிய இடம்தான் கொல்லிமலையில் வரக்கூடிய. இந்த இடத்துக்கு வரணும் என்றால் ஒரு பெரிய ஒரு புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த இடத்தில் ஒரு காட்சியாக அவருடைய கருணை இருந்தால்தான் இந்த இடத்தில் ஞான மார்க்கமும் யோக மார்க்கமும் சித்த மார்க்கமும் பெற முடியும். அப்படியாப்பட்ட இடம்தான் அறம் வளர்த்த நாயகி அறப்பள்ளீஸ்வரர் சித்த மார்க்கத்துக்குடைய இடம்.
அதனால்தான் இந்த மலையே சக்தியாகவும் சிவமாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய இடம்தான் அறம்பலத்த நாயகியாக அமர்ந்திருக்கும் தாயார். அறப்பள்ளீஸ்வரராக சிவபெருமானாக காட்சி கொடுக்க இடம்தான் அறம்பலத்த நாயகி அறப்பள்ளீஸ்வரர். இந்த கொல்லிமலையில் இது ஒரு பெரிய ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி இடம்தான் இந்த இடம். இந்த மாதிரி ஒரு மலையாக அறம்பலத்த நாயகியும் அறப்பள்ளீஸ்வரரும் வரக்கூடிய அடியார்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் காட்சியாக கொடுத்து கொண்டு இருக்கார். இந்த இடம்தான் சிவசிவா என்று வரும் சிவன் அடியார்களுக்கெல்லாம் ஒரு புனித ஸ்தலமாக கொல்லிமலையில் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கார். இது நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும். வரும் அடியார்களெல்லாம் இந்த காட்சியையும் கண்டு ரசிக்க நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும். இது கொல்லிமலையின் சில ரகசியங்கள். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம சிவாயா.